அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பப்ளூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா KFC ஸ்டைலில் ஃப்ரைட் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு பவுல் எடுத்து அதில் 2 டீஸ்பூன் சாய் சாஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் இருந்து அதில் வர மசாலா பேக்கெட், அது நீங்கள் எந்த நூடுல்ஸாக வேண்டாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது நாங்கள் என்னத்துக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான் இந்த ஸ்டெப். உங்களுக்கு அப்படி ஆட் பண்ண விருப்பம் இல்லை, அப்படி இல்லாட்டி நூடுல்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் 8 துண்டு சிக்கன் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் இதை ஸ்கின்னோடு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லது, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஸ்கின்னோடு கிடைக்கல, ஸோ நான் ஸ்கின்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸுக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் கோட்டிங் செஞ்சு கொள்ளலாம். அதுக்கு 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள். மஞ்சத்தூள் நான் என்னத்துக்கு சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கலருக்கு தான் நான் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையில்லாட்டி அதை போட தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ட்ரை ஹர்ப்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி கார்லிக் பவுடர் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை அந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி கோட் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், கோட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி எல்லா மாவையும் உதிர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் சும்மா நார்மல் வாட்டர் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துருங்க. எடுத்து திருப்பி மாவில் போட்டு பரட்டிக்கொள்ளுங்க. இந்த ஸ்டெப்பில் தான் எங்களுக்கு அந்த KFC சிக்கனில் வர மாதிரி மேலால் அந்த எரலாக வரும். ஸோ அந்த ஸ்டெப்பை கட்டாயம் செஞ்சு கொள்ளுங்க. நான் இன்றைக்கி 2 தரம் அப்படி செய்கிறேன். உங்களுக்கு அதையும் விட கூடுதலாக உங்களுக்கு மேலால் அந்த கோட்டிங் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு 3rd டைமும் இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். பாருங்கள், திருப்பி தண்ணியில் போட்டு முக்கி எடுத்துட்டு அதே மாவில் போட்டு திருப்பி பெரட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். KFC லெவலுக்கு இல்லாட்டியும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே ஹாப்பி. பிகாஸ் KFCயில் சாப்பிட்றது அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதில்லை. பிகாஸ் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற நேரம் அவங்க எந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்களோ அப்படி இல்லாட்டி எந்த கெமிக்கல்ஸ் போடுறாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி வரும். ஸோ பெட்டர் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே செஞ்சு சாப்பிட்றது, அதுவும் ஈஸியாகவே செஞ்சு சாப்பிட்றது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கட்டாயம் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் KFC சிக்கன் மாதிரியே வரும். இப்போ நாங்கள் என்ன கொதிச்சிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு சின்ன துண்டு அந்த மாவு பீஸில் எடுத்து போட்டு பார்க்குறோம். அது டக்குன்னு மேலே எலும்பி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது நான் போட்டு பொரிச்சு கொள்ள போகிறேன். இப்போ இதை மாவில் போட்டு நீங்கள் எல்லாம் கோட்டிங்கெல்லாம் செஞ்சு முடித்த உடனே போட்டு பொரிச்சிருங்க. பிளேட்டில் எடுத்து வச்சு அப்படி செய்யலாம் வேணாம்.
போட்டு ஃப்ரெஷ்ஷாகவே அப்படி செஞ்சுட்டு அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி நல்லா கேஎஃப்சி சிக்கன் மாதிரி வரும். பாருங்கள், அந்த மாதிரியே மேலே வந்திருக்கு. கொஞ்சம் குறைவான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உள்ளுக்கு சிக்கன் வேகும். பட் இதுக்கு யூஸ் பண்ணின ஆயிலை நாங்கள் திருப்பி யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அதில் நாங்கள் மாவெல்லாம் போட்டு பெரட்டி எடுத்ததால் ஆயிலோட கலரும் சேஞ்ச் ஆகிரும், மாவெல்லாம் மிக்ஸ் ஆகிரும். ஸோ இதுக்குண்டு மட்டும்தான் நாங்கள் ஆயிலை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. சூப்பராக இருக்குது தானே? அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். சுட சுட நல்லா மொறுமொறுண்டு இருக்குது. இதுக்கு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கார்லிக் சோஸ் செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி டொமேட்டோ கெச்சப் போடையும் சாப்பிடலாம். இல்லாட்டி சும்மா சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர். பபாய்.